வாழ்க்கையில இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த சூழல் ஒரு அரிசிய கொதிக்க வச்சு, அரிசி வெந்துருச்சு, தண்ணி அப்படியே சூடா கொதிக்குது. அந்த தண்ணியும் சோறும் பாத்தீங்கன்னா, அந்த சோறை நீங்க எடுத்து தொட்டு மேல எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த நீருக்குள்ள முழுகி இருந்தாலும் அந்த சோர் தன்மை வேற மாதிரி இருக்கும். அப்ப வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய வடிவத்துக்குள்ள, நம்ம உடலுக்குள்ள நீர்த்தன்மை சார்ந்த நம்ம. அப்ப நீர் தன்மை சார்ந்த நம்ம அந்த நீருக்குள்ள மூழ்கி கிடக்கிற நம்ம உயிரை நீரிலிருந்து மேல எடுத்து அந்த நீருக்கும் நமக்கும் ஒட்டாத ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த சூழலை மாறணும். அப்ப அந்த சூழல் மாறும்போது இறைவனோ ஞானியோ சித்தர்களோ இல்லை, தன்னுடைய சொந்த லைஃப்ல நிறைய சேஞ்ச் ஓவர் நடக்கும். அப்ப நிறைய ஒரு அமானுஷம் கலந்த இறை சிந்தனை மாதிரியே ஒரு வீடு நடக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு இறை ஆட்சி நடக்கும்ங்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு அதிசயமான ஒரு சூழல் நடக்கும். இப்ப என்ன வறுமையான ஒரு குடும்பம், வறுமையான ஒரு சூழ்நிலை, என்ன எப்படி லைஃப் மாறுனே தெரியாது. அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு காற்று கிடைக்கப்படும் போது அவங்க லைஃப்ல அவங்களுக்கே தெரியாம நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிக்க கூட முடியாது. நான் தியானம் பண்ற காலகட்டத்துல, பயிற்சி காலகட்டத்துல எத்தனையோ நகரங்களுக்கு போயிருக்கேன். கையில பணமே கிடையாது. அது ஒரு இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணு நடக்கும். அப்ப இதுதான் அங்க அந்த காற்றோட தன்மையோட போக்குங்கிறாங்க. அப்ப இது மக்களிடம் கிடைக்கும் போது அவங்களுடைய கண்ணீருக்கு, அவங்களுடைய சோகத்துக்கு இங்க வந்திருக்கிறவங்க, இந்த உரையை கேட்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உங்க சோகத்துக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நான் பேசல. உங்க சோகத்துக்கு உங்களை ஒரு நம்பிக்கைப்படுத்துறதுக்கு நான் பேசல. இதுல இருந்து ஒரு காற்று வெளிப்படும். அது என்ன பண்ணுன்னா, உன் சோகத்தையே உனக்கே தெரியாம அந்த சோகத்தை மறைச்சுக்கணும். இப்ப அந்த சோகத்தை, உனக்குள்ளேயே இருக்கிற சோகம் இருக்குல்ல, ஒரு நாள் மறைஞ்சு போகும். அப்ப நீ ஊர்ல என்ன பார்ப்பாங்கன்னா, உன்னை ஏழையா தான் பார்ப்பாங்க, ஒரு சாதாரண ஏழைன்னு. ஆனா உனக்குள்ள அந்த காற்று என்ன பண்ணனா, நீ ஏழை ஆனா ஆனந்தமா இருப்ப. ஒரு ராஜா அனுபவிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை நீ அனுபவிப்பார். இதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அங்க ஏழையா இருக்கிறது முக்கியம் இல்ல. ஏன் ஏழையா இருந்து அழுகுறோம்னா, நம்ம அழுகுறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏழைங்கிறாங்க. அப்ப அந்த ஏழையா ஆனந்தமா இருந்தா அவன் ஏழைன்னு சொல்லுவானா? அப்ப நம்ம பண்டைய கால வரலாறுல மரத்தடியில படுத்து கிடந்தவன், கோயில் வாசல்ல படுத்து கிடந்தவன், மலை தொடர்கள்ல படுத்து கிடந்தவன், குகையில படுத்து கிடந்தவன் ஒரு ராஜாவோட அதிக ஆனந்தமாக வாழ்ந்தேன், நான் ஆனந்தமாக நடக்கிறேன். நார்த்துல இருக்கிற ஆனந்தமையோடைய வார்த்தை நான் அதுவாகவே இருக்கிறேங்குது அந்த அம்மா. அப்படியே என்ன சொல்லுதுன்னா, யாருமே என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணல, யாருமே என்னை சிரிக்க வைக்கல, யாருமே எனக்கு அப்படியே பல ரசங்களை ஊட்டல, ஆனா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆனந்தத்துல இருக்கிறேன். அப்படியே என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணாம நான் அப்படியே ஆனந்தத்தில் மகிழ்கிறேங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்? அப்ப தியானம் பண்ண அப்படியே சும்மா அப்படி உட்காந்துருக்காரு ராமகிருஷ்ணர், இப்படின்னு வரல, இப்படி போறாரு. என்னப்பா அப்படின்னா, அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறேங்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவன் நீங்க திளைங்க, எங்களுக்கு உண்மை தோண மாட்டேதுங்கிறான். அப்ப இதுதான் மேஜிக். அப்போ ஒரு ஏழைக்கு பணம் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான், தற்காலிகத்துக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தன்னைக்கு ஒரு கௌரவத்தையோ அந்தஸ்தையோ சிரிப்பையோ கிரியேட் பண்ணிக்குவான். பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தோம், இந்த சினிமா படத்துல எல்லாம் வரும்ல, ஃபர்ஸ்ட் ரீல்ல ஏழையா இருப்பான் ஹீரோ, திடீர்னு ஒரு காட்டை வாங்கிடுவான், காட்டுல ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய் ரெண்டு பாறையை குத்துவான், குத்துனோன்னு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாறையை லாரியில ஏற்றுவாங்க, அப்படி போவாங்க இப்படி போவாங்க, ஒரு 10 தடவை இப்படி நடப்பான், அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்குவான், எல்லாம் நடக்கும். பாத்தீங்கன்னா அந்த கடைசியில பெரிய பணக்காரன் ஆயிடும். அப்ப அந்த அம்மாவும் அவங்களும் அப்படியே உட்காந்து அழுவாங்க. அந்த ஹீரோ அந்த அம்மா 2 பேருக்கும் அப்படியே க்ளோஸா காட்ட கண்ணீர் வடியும். என்ன வடினா, நாம எவ்வளவு ஏழையா இருந்தோம், இப்ப பாரு எப்படி மாறிடும். ஆனா ஞானியும் தியானமும் இந்த காற்று என்ன சொல்லுதுன்னா, நீ ஏழைதான், ஆனா இந்த உலகத்துல உச்சபட்ச சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அந்த ஏழையாக இருந்தே நீ அனுபவிக்க முடியும். அவ்வளவுதான். அதுதான் என்ன சொல்றான்னா, உடையோ உடலோ எல்லாத்தையும் கடந்து அந்த ஆனந்தம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான்
இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஞானிகளுடைய வார்த்தைகளை, ஞானிகளுடைய உண்மைத்தன்மைய மக்களால கிரகிக்க முடியல. அதை பார்த்துட்டு சில பேர் பயந்துடுறான், இவங்க என்னமோ பேசுறாங்கப்பா, நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னுறான். இப்ப நான் பேசுறதே நிறைய பேர், என்ன அது, இப்ப நான் இவ்வளவு வருஷமா தியானம் பண்றேன், இவர் சொல்ற மாதிரி நடக்கலையே, நான் ஆனந்தமா இல்லையே, தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய அழுதுருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு டைரியெல்லாம் எடுத்து பார்க்குறான். 1984 இருந்து தியானம் பண்றேன் பெறட்டுறான், ரெஃபரன்ஸா பார்க்குறான், ஒண்ணுமே இல்லையே, ஆனந்தமே இல்லையே, ஒரே வாழ்க்கையில சோகமா தானே இருந்திருக்கு. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாரு. அப்ப இவர் என்னமோ சொல்றாரோ, அது இனம் புரியாம அது உனக்குள் ஊடுருவு, அத வார்த்தையால விவாதிக்க முடியாது. அப்ப அததான் அவரு என்ன பயன் பண்றாரு அப்படின்னா, பின் பண்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சூழலை எப்ப கடத்துவனே தெரியாது. இப்ப இந்த சூழல், இப்ப இங்க இருக்கிறீங்க, அத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்த சூழல் 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கும். அப்ப நீங்க சிரிப்பீங்க, சுத்தி எல்லாரும் அழுவான், நீங்க சிரிப்பீங்க, அப்படி ஆனந்தத்துல ஒய்யாரமா நடப்பீங்க. ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்காமலேயே இயற்கை உங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சதாக உள்ள ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தும். அப்ப நீங்க நடப்பீங்க. ஊரே உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு விண்மீனி கூட்டங்கள், ஒரு நட்சத்திர கூட்டங்கள் உங்களை சுத்தி நிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அந்த ஃபீல ஊர்ல யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க, அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா நீங்க ஒரு பரவசத்தில் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த சூழல்ல என்ன போன்ற ஒருத்தர் அங்க இருக்க மாட்டார். அப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு உணர்வுகள் இருக்கும். அப்ப உண்மையான காற்று உள்ள வந்தோன்னே அது எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருச்சு. அப்ப நம்ம எத்தனை நாள் நம்பல, நான் பல நாள் இந்த பிரபஞ்சத்திட்ட போய் ஆனந்தம், சிரிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் ஓகே, இது வேணும்ல, இது என்ன ஆனந்தம் எனக்கு வேண்டாம், இதை கொடு அப்படிங்கும் போது அப்பையும் ஒரு சிரிப்பு. அப்ப அந்த சூழலை அது என்னை கிரிட்டிசைசன் பண்ணல. ஒரு அறியாத குழந்தை ஏதோ ஒன்று கேட்குது, எனக்கு நம்ம குழந்தையே போய் எல்லா பொருளையும் கேட்கும். ஒரு தாயின் தகப்பன எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில பொருள், 10 பொருளை கேட்குதுன்னா ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த பொருள் அந்த குழந்தைக்கு உடலுக்கு ஆகாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டுப்படுத்துவோம்ல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து நான் தெரிந்து கொண்டதும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இதை கேட்கிற உலகம் முழுக்க இருக்கிறவங்களும், நாம் கேட்பது எல்லாமே உடலுக்கு உபாமையான பொருளாயிரும். அது கொடுக்குது இல்ல, அதுதான். ஏன்னா அது காலம். இந்த கால சக்கரத்தை, நேரத்தை ரெண்டையும் தெரிந்தது யாருன்னா ஒரு காற்றாக இருக்கக்கூடியது. நீ கடிகாரம் கட்டி மணியை பார்க்கிற, கடிகாரமே உன்னை வழி நடத்தினா எப்படி? நீ ஒரு முள்ளுன்னு வச்சுக்க, சுத்துறல்ல முள்ளு, அதான் நீ. கடிகாரமா உள்ள இருந்து அது ஒரு சுழற்சியை ஏற்படுத்தும் போதுதான் நீ சுத்துற. அந்த முள்ளு சுழலுக்கு பார்த்தீங்களா? அப்ப அதுக்கு அந்த முள்ளு நகர்றதுக்கு காரணம் கீழே இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த விஷயம் சுழலுக்கு. அப்ப காலமாக இருக்கக்கூடியது, நேரமாக இருக்கக்கூடியது, அது உனக்கு ஒன்று கொடுக்கும். அது அழியாத பொருளா இருக்கும். அது உன்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஜேர்னியா இருக்கும். அது ஞானமா இருக்கணும் வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒருத்தன் ஆனந்தமாவே இருக்கிறான், ஒரு ஏழை போனா திடீர்னு அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தர் 10 மூட்டை அரிசி இறக்கி வச்சுட்டாரு. அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அவன் ஏழை தான். அவனை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. அவனை சந்தோஷமாவே வச்சுக்கிறாங்க. அவன் இனம் புரியாம சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா சொல்லுங்க. அப்ப இது ஒருத்தர் பெரிய நோயாளி ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்க்க போனவருக்கு அங்க போய் ஸ்கேன் எடுத்து இதெல்லாம் அலைஞ்சிட்டு நூலாகிட்டே வர்றாரு. அப்புறம் பல நாள் வீட்டுல உட்காந்துருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போறாரு, இப்படி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வயிற்று வலி, இந்த சூழல், உடல்ல இருக்கிற ஒவ்வாமை எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்ப அவருக்குள்ள என்னன்னா இந்த ஸ்கேனு மருந்தெல்லாம் போவே இல்லை, நிறுத்திட்டாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு ஃபீலு, எப்ப இந்த நோய் முத்தி கீழே விழுவோமான்னு தெரியலன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. யோ என்னையா அப்படி இருந்துட்டு இருக்காரு? இல்ல வலி இல்லை, அப்புறம் எதுக்கு அங்க போயிட்டு? அவர் கடவுள்லாம் கும்பல, குருவெல்லாம் கும்பல, வழியெல்லாம் இல்லை, எனக்கு அங்க போனா பயமா இருக்கு, ஏதோ படுக்க போட்டு எடுக்கிறாங்க, ஏதோ அறுக்கணுங்கிறாங்க, அது முத்திருச்சுங்கிறாங்க, ஏதோ பேசிக்கிறாங்க, அவங்க மொழியும் எனக்கு வர புரியல, என்னமோ அந்நியப்பட்டே நிக்குது. நிறைய பேரு இந்த மருத்துவர்கள்ட்ட அந்நியப்பட்டு நிக்கிறத உங்களால பார்க்க முடியும். இப்ப மருத்துவர்கள் நம்ம கிட்டையும் நேரடியாக அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்த்தா இல்லை.
பர்சனலா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்ட்ட அந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஆனா ஒரு ஏழைக்கும் ஒரு டாக்டருக்கும் கான்வர்சேஷன் இருக்கானா இல்ல. அப்ப அவங்களுக்குள்ள மருத்துவரை பார்க்கும்போது அவர் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து அவர் எதுவும் இல்லைன்னு சொன்னாதான் நமக்குள்ளே சந்தோஷம் வரும். இல்லைன்னா அது வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அவரு போகவே இல்லை. அப்ப 1 நாள் 2 நாள் அப்படி வருட கணக்காயிருச்சு. அப்ப அவருக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி ஊர்ல எல்லாருமே அவர் செத்துருவாருன்னு எதிர்பார்த்துட்டு ஊரே உட்கார்ந்துருச்சு. ஆனா ஊர்ல நிறைய பேர் சாகுறான், அவர் சாகவே மாட்டாரு. இவருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி இவர் செத்துருவாருன்னு எதிர்பார்த்தாங்கல்ல, அவங்க எல்லாம் செத்துக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொருத்தனா. இவரு சாகவே மாட்டாரு. வீட்டுல அழுதுகிட்டு இந்த மாதிரி நோயை வச்சுக்கிட்டு இருந்தாலும் போகாம இருந்துகிட்டே இருக்கிறானே அப்படின்னு வீட்டுல பயந்தாங்கல்ல, அவங்க நோயாளி ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இவரு போய் பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்கெல்லாம் ஒன்னது என்னப்பா ஆச்சு, ஒன்னது என்னையாச்சு, என்னது இருக்கட்டும் உனக்கு தானே வலி, நீ பாரு அப்படிங்கிற. அப்ப அவருக்கு கடைசி வரைக்குமே என்னாச்சு, கடைசி வரைக்கும் அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அவர் சாகவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கும் போகல, அந்த நோய் போச்சான்னு கூட அவர் தெரிஞ்சுக்கல. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படல. நம்ம போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், நம்ம போய் அதை எடுத்து பார்க்க தோணல. அப்ப வலி இருக்கும்போது பயம் இருந்துச்சு. அப்ப வலி போனோன்னே அதை எதுக்கு போய் எடுத்து பார்த்துக்கிட்டது, அது ஏதாவது இருந்துச்சுன்னா தான் வலிக்கும்ல, அதை என்னதை போய் பார்த்தோம் அப்படின்னு விட்டுட்டாரு பயந்துக்கிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் நிறைய பேர் அந்த சுத்தி இருந்தவன் எல்லாம் நோய் இல்லாதவெல்லாம் செத்து போயிட்டான். இவர் அப்படியே இருக்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல அவர் ஒரு ரெஃபரன்ஸா பார்க்க வர்றாங்க நிறைய பேர். என்னங்க ஒரு பழைய நோயாளிங்க, ஆனா எதுவுமே இல்லாம ஜாலியா வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வர்றாங்க. அப்ப இது பேரை என்ன சொல்லுவீங்க? இதை இமேஜினேஷன் சொல்லுவீங்களா, இது அமானுஷ்யம்னு சொல்லுவீங்களா? இது பின்னாடி ஒரு காற்று நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப கிடைக்க வேண்டிய சுவாசம் சரியாக கிடைத்தால் கேன்சர் நோயை கூட ஒரு ஆனந்த தாலாட்டு பாடி சரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அது முறையா ப்ராப்பரா அது ஒரு அது ஒரு நாம எதிர்பார்த்து ஒடியாந்துரு அப்படின்லாம் பண்ண முடியாது. அது ஒரு இயல்பு தன்மையில அது நடக்கிற விஷயம் அப்படிங்கறதுதான் இதோட சூழல், இதோட தன்மை. அப்ப நாம எதுவும் கேட்கறதோட அது கொடுக்கறது ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சூழலா. அப்ப பிரபஞ்சத்துல நான் கேட்டதை அது கொடுக்கல, நான் கேட்காததை ஒண்ணு கொடுத்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷம், என்னோட தனிப்பட்ட ஆனந்தம். இப்ப நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன், அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இதோட விஷயம். அப்ப என்ன சொல்றதுன்னா, இத சொல்லாத, இத நீ போய் மக்களை போய் பாரு. இதை சொன்னா அவங்களால நம்ப வைக்க முடியாது. இதை சொல்லி நம்ப வைக்க வேண்டிய எந்த அவசியமும் ஏற்படல, தேவையும் படல. அப்ப உனக்குள்ள உன்னை நிகழ்ந்தத சாட்சியாக நீ நம்புறல்ல, அப்ப நீ அங்க பப்ளிக்ல 10 ஆண்டுகள் கழிச்சோ, 5 ஆண்டுகள் கழிச்சோ, 20 ஆண்டுகள் கழிச்சோ ஒருத்தனுக்கு மாற்றம் நடக்கும். அப்ப அவன் மெய் சிலிர்ப்பான், அவன் ஆனந்தப்படுவான். அப்ப அவனுக்கு தெரியும் இதுக்கு காரணம் ஒரு இடத்துக்குள்ள நிச்சயமா இதுவா இருக்கலாம். சில பேருக்கு அது உணர்த்திடும், சில பேருக்கு அங்கேயும் உணர்த்த முடியாது. அப்பயும் இது சொல்லுது, நான் தான் அதை மாத்தினதுக்கு காரணம்னு எந்த உரிமையும் கோர மாட்டேன், நான் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டேன், நான் கிளைம் பண்ண மாட்டேன், நான் தான் உன்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டை போட்டு பஸ்ல ஏறிக்கிட்டு, இந்த வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி, இந்த பெண் தான் காரணம். ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு பெண் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நாளும் இந்த பிரபஞ்சம், இந்த காற்று கிளைம் பண்ணாது, பாட்டும் போடாது. புரியுதுங்களா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் பெரிய லெவல்ல வளர்ந்தீங்கன்னா நான் தான் காரணம்னு உங்ககிட்ட அது சொல்லவும் சொல்லாது, கிளைம் பண்ணவும் பண்ணாது. அதை உணர்த்துற வாய்ப்பு உனக்கு கிடைக்கிற பட்சத்துல நீ மெய் செலுத்தும். அதுக்குள்ள உனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப தியானத்துக்குள்ள இந்த உலகம் முழுக்க எல்லாருமே வகுப்பு எடுக்கிறாங்க. எல்லாருக்குள்ளயும் இடுப்புல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேடியேஷன் மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்ல ஒரு அலைவரிசை விழிச்சிருக்கும், ஒரு அலைவரிசை கிடைச்சிருக்கும். அப்ப அந்தந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பாட்டு ஒளிபரப்பாங்க. அப்ப அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பல பேர் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா, இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு மொத்தமா சிக்னல் கொடுக்கிற ஒரு டவர் இருக்குல்ல, அதுதான் உச்சபட்ச ஒரு செயல், ஒரு வடிவம். அப்ப அந்த டவர் தான் ஒரு காற்றாக இருந்து ஒரு சிக்னலை அங்க ஆண் பாடினாலும் பெண் பாடினாலும் அந்த யாரு பாடினாலும் சரி
ஆண் பாடலாம், பெண் பாடலாம். அதை ஏற்கிறவங்க ஆணோ பெண்ணோ இருக்கலாம். ஆனா அதை கேட்கிறவங்களும் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு அலைவரிசை கிடைக்கணும், ஒரு சிக்னல் கிடைக்கணும். அதுதான் பிரபஞ்சம். அது மொட்டை வெயில்ல டவர்லாம் பாத்தீங்கன்னா வெயில்ல அப்படியே நிற்கும், பார்த்துருக்கீங்கல்ல? அப்ப நீ ரேடியோ ஸ்டேஷன் போனீங்கன்னா கலர் லைட் எல்லாம் போட்டு ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு மூல காரணமா இருக்கிறது வெட்ட வெளியில நிற்கும். ஏன்னா வெட்ட வெளியிலிருந்து மட்டும்தான் அந்த சிக்னலை கிரகிக்க முடியும், அதை பண்ண முடியும். அதனாலதான் எப்பொழுதுமே ஒருத்தருக்குள்ள இருந்து அந்த சிக்னல் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமே அதுதான். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உங்களுக்குள்ளயும் ஒரு எண்ணம், உங்களுடைய தாட்டு, உங்களுடைய ப்ராசஸ், உங்களுடைய படிப்பு, அதுல நீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுடைய உரையை கேட்கறதோ பயணிக்கிறதோ ஒரு 10% எடுத்து வச்சுக்குவீங்க. ஆனா ஒரு 30-40% உங்களுடைய குணாதிசயம் மேல நோக்கி வரும். அப்ப உங்களுடைய தாட் இருக்குல்ல, நீங்க வளர்ந்த விதம், படிச்ச விதம், கேள்விப்பட்டது, அதை தான் பிரதானமா முன்னிறுத்த பார்ப்பீங்க. சரி, அவங்க சொல்றதை நாங்க வச்சுக்கிறோம், ஆனா இருந்தாலும் எனக்கு இப்படிதாப்பா தோணுது, நான் இப்படிதான் இருக்கணுங்கிறது. அப்ப ஒரு இடத்துல அது என்ன பண்ணுதுன்னா, நீ எப்படி என்ன பொருளை கேட்கறதுன்னு தெரியாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ கடவுள்கிட்டையோ போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறல்ல, அதே மாதிரி உன்னுடைய காற்றையோ உன்னுடைய மனதையோ வைத்து இதுதான் சரி சரி சரின்னு நீ வாழ்ந்துருவ. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இதான் சரி சரின்னு நீ உன்னை வாழ நான் விட மாட்டேன், நான் வருவேன், நான் வந்து நீ சரி 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 இதான் கரெக்ட் அப்படின்னு இருந்தல்ல, அந்த தாட்டை, அந்த எண்ணத்தை, அந்த மனதை, அந்த சிந்தனைய என்னுடைய காற்றை வச்சு உன்னுடைய ரேடியோ ஸ்டேஷன்ல ஒளிபரப்புற அந்த பாடலை ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு பரவசத்தோட ஒரு உயர் சக்தியாக ஒளிபரப்புவேன், ஒரு உயர் சக்தியை பரப்புவேன். அப்போ உனக்குள்ள இருந்து நீ படிச்சது, நீ கேள்விப்பட்டது, நீ பழக்க வழக்கத்துல இருந்தது, உன்னுடைய குணாதிசயம் எல்லாமே அங்க மறைஞ்சுக்கும். அப்ப சின்ன வயசுல எப்படி இருந்தனா, இளமையில எப்படி இருந்தனா, எல்லா கெட்ட பழக்கத்துல இருந்தனா எப்படி இப்படி மாறினேன். அப்ப பல நாள் சொன்னதுதான், தாயால் திருத்த முடியாத, தந்தையால் திருத்த முடியாத ஒரு நபரை ஒரு காற்று எப்படி திருத்துதுன்னா, திருத்தல. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு திங்க் பண்ற ஒரு மனம், அதை செயல்படுத்துற மூளை, இது ரெண்டையும் சரி பண்ற வேலைகள் யாருக்கிட்ட ஒரு பொறுப்பா இருக்குன்னா காற்று. அப்ப அந்த காற்று எப்படி பண்ணுது அப்படின்னா, அதோடைய ப்ராசஸ் என்னன்னா, அது உயர் சக்தி. அது உயர் சக்தியா உள்ள வாகிக்கும் போது அந்த மனம் வேலை செய்யுது இல்ல, அந்த காற்று உயர்ந்த காற்றாக இருக்கிற அந்த பேர் அலைவரிசையாக இருக்கக்கூடிய உயர் சக்தியாக இருக்கக்கூடியது அந்த மனம் சுழல்ற இடத்துல அப்படி நின்று அந்த மனதை பார்க்கும்போது அந்த மனம் ஏக்கம் ஸ்லோவாயிருது, அந்த ஏக்கமே ஸ்லோவாயிருது. அப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பரவசத்துல அப்படி நனைஞ்சு போய் நின்றுது. இதான் நேற்றைய உரையில நான் சொன்னேன், காதலிக்காமலே ஒரு பெண் பரவசத்தில் நம்மளை பார்க்கணும். பொண்ணே பார்க்க கூடாது, திருமண தேதி வந்தோன்னா இவதான் மனைவின்னு வெளியில வரணும். இதுதான் ஈர்ப்பும் பாங்க, இதுதான் ஒரு உண்மையான ஒரு வடிவம் பாங்க. அப்ப அந்த மனம் அப்படியே குறையுது, அந்த அந்த ஈர்ப்பு கொண்ட காற்று அந்த மனதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, அது மனம் அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. அப்ப அவரு ஒரு ஏழை, ஆனா அவருடைய லட்சியம் இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகணும்னு சொன்னவர். இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த மனம் குறைஞ்ச உடனே இந்தியாவிலே நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் எங்க இருக்கிறேன்? இந்தியான்னு ஒரு நாட்டுல இருக்கேன். சரி, ரைட்டு, நீங்க ஏதோ லட்சியம் அங்க போகணும், நீங்க அங்கெல்லாம் இல்லை, இங்கேயே நல்லதா இருக்கு, இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி ஆகுது பாருங்க. அப்ப அவரை பாக்குறவங்க சின்ன வயசுல துருன்னு அப்படி இப்படி பேசிக்கிட்டு இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப இவருடைய மௌனத்துக்கு காரணம் என்ன? இவரு இப்படி இருக்க மாட்டாரு, நான் ஸ்டாப்பா பேசுவாரு. இவரை நான் எனக்கு தெரியுமே, சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு அவங்க எல்லாம் குழம்புறாங்க. அப்ப இவரோட பழகுனவங்க, இவரோட படிச்சவங்க, இவரோட எல்லா சூழல்கள்லயும் இருந்தவங்க இவர் அடிக்கடி எங்க பார்ப்பாங்கன்னா ஒயின் ஷாப்ல பார்ப்பாங்க. இப்ப பார்த்தா அவர் அந்த பக்கம் வரவே மாட்டாரு. ஒரு மரத்துக்கிட்ட நிக்கிறாரு, இப்படி போறாரு, மௌனமா உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படியே யோசிக்கிறாரு, அப்புறம் சாப்பிட்றாரு, அப்படியே அவர் இருக்கிறாரு. அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. அப்ப அவர் திருந்திட்டாரா அப்படின்னா, அவர் திருந்தனேங்கிறத கூட நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்ட பழக்கம் வச்சிருப்பாங்க. அது ஒரு நியூ அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. விட்டுட்டு அதை தள்ளி அடிச்சு சொல்லுவாங்க, நான் விட்டுட்டேன், நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன்,
அதெல்லாம் விட்டுட்டேங்க, அதெல்லாம் விட்டுட்டேங்கம்மா. ஆனா ஒருத்தன் இந்த காற்று பாதிக்கப்பட்டவன் நான் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டான், அதையும் சொல்ல கூடாது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒருத்தர் கெட்டவர் நல்லவர் ஆயிட்டாரு, அதை கூட நம்ம கிட்ட சொல்லாமே உட்கார்ந்துருக்கிறாரு, அப்ப இன்னும் எவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு அவங்க ஆச்சரியத்துல புரியாத புதிராக உட்கார்ந்து இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அப்ப இது உங்களை மாதிரி ஒருத்தருக்கு புரியுறது, இது இதை யூட்டிலைஸ் பண்றது, இதோட டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு அசாத்தியமான செயல். இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் ஒரு மனிதன், ஒரு பேசிக் மனிதன், உங்களை மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் மாதிரி நானும் ஒருத்தர். அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு இறை பூந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கற்பனை. ஒரு காற்று என்னுடைய வேகத்தை குறைச்சிச்சு, என்னுடைய சிந்தனையை மாத்துனுச்சு, என்னுடைய போக்க மாத்துச்சு. உங்களுக்கு இல்லாத சில நல்ல விஷயம் எனக்குள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிட்டேன். இப்ப எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா இந்த காற்று என்ன கொடுத்தாலும் என் மனம் ஏங்குதுன்னு தான் இருக்கு. அப்ப ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குன்னு என்னன்னா அங்கதான் அதான் வெற்றியிடங்கிறது, அதான் ஒன்றும் இல்லைங்கிறது. அப்ப ஒண்ணுமே இல்லாததுக்கு நீ ஏப்பா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான்னு. இப்ப நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, நீங்க வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கீங்க. அப்ப நான் திட்டம் இல்லாம வந்திருக்கிறேன், எந்த திட்டமும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு காரணம் நான் இல்லை. இந்த சேஞ்ச ஒரு காற்று உருவாக்கியிருக்கு. அப்ப அதே காற்று பிறரையும் அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைய அவங்களுக்கே தெரியாம அவங்க போக்குல மாற்ற முடியும். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய காற்று நான் வந்திருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட வாழ்றேன் அப்படிங்கிறத சில இடங்கள்ல சொல்லலாம், சில இடங்கள்ல சொல்லாது. அப்ப அதிக நாள் என்னோட சொல்லாமலதான் பயணிச்சுச்சு. அப்ப அதிக பேரோட நான் ஒரு காற்றுங்க, நான் ஒரு சூட்சமவாசிங்க, நான் ஒரு குருங்க, உங்களோட இருப்பேங்க, உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னா அது ஒரு அசூரன்ஸ், அது ஒரு கமிட்மெண்ட். அப்புறம் எங்க வரையினாருன்னு நீங்க காத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இதை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எப்ப எப்படி என்ன சூழல்ல வேணாலும் நம்ம வரலாம், என்ன மாதிரி இடத்துல வேணாலும் வரலாம். அது ஒரு மேஜிக் மாதிரி அது நிகழணும், அது தானா நிகழ்றது மாதிரி நிகழணும். அப்ப உங்களுக்குள்ள நீங்க தானா நடந்து போகும்போது இனம் புரியாத ஒரு சோகம் வரும்போது அந்த இடத்துக்குள்ள உங்களையே அறியாம நீங்களே அந்த சோகத்தை சரி செய்யறது இருக்குல்ல, அப்ப நீங்களே உங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்றது இருக்குல்ல, நீங்களே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர்றது இருக்குல்ல, அதுதான் அந்த காற்று. அப்ப ஒன்ன வச்சு பல நாள் தேர்வுல தோத்தனி, பல நாள் இந்த உலகத்துல தோத்தனி, பல நாள் சொந்த பந்தத்துல தோத்தனி, ஒரு நாள் நீயே ஜெயிக்கிற, அதை எதிரில் பார்த்துட்டு ஜீர்ணிக்க முடியல. அப்ப இந்த ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உனக்குள்ள ஒரு நல்ல தன்மையான காற்று உள்ள ஊடுருவுது. அப்ப உன்னுடைய மூளைய, உன்னுடைய எண்ணமோ உன்னுடைய மனமோ வேற தன்மையில வேலை செய்யுது. அப்ப ஒரு பிரமிப்பை ஏற்படுது. அப்ப உனக்குள்ள ஆச்சரியம், இது நான் தான் செஞ்சனா, இது நான் தானா. அப்ப நமக்குள்ளது என்ன தோணும், நமக்குள்ள அதை கண்டுபிடிக்க முடியாது, அது பிரபஞ்சம் காட்டி கொடுக்காது. அப்ப நம்ம என்ன அமானுஷ்யமான கனவு கண்டாலும், என்ன தியானத்துல நடந்தாலும், ஒரு நாள் 2 நாள் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அதுல அங்கிருந்து ரிப்ளை வராது, அது ரியாக்ட் பண்ணாது. அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, ஒருவேளை நம்ம கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். அப்ப அடுத்ததுலயும் ஒரு மேஜிக் நடக்கும், அதையும் கடக்கிறதுக்கு பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்னன்னா, இது எப்படி பண்ணுனா, உனக்குள்ள ஒண்ணு உன்னை ஒரு அசாத்தியமான ஒரு திறமைய, உனக்குள்ள இருக்கிற ஒரு சூழலை அது ஒரு மேஜிக்கா காட்டும், காட்டிட்டு அது சரிதானான்னு உன்னையே சந்தேகப்பட வைக்கும். இது ஏதோ கற்பனைப்பா, நம்ம ஏதோ ஒரு அதி தீவிரமா நம்ம ஏதோ கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சிரும். அப்ப அது உனக்குள்ள இருந்து அது என்ன பண்ணும், உன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் இது பண்றது. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னா, இதுவே பெரிய விஷயமா நினைச்சு இதுல நீ முழுகிருக்கும். அப்ப ஒரு தியானத்துக்குள்ளேயோ ஒரு குருவுக்கிட்டையோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயோ நீ எங்கேயுமே அடிக்கடி முழுக கூடாது, ரொம்ப முழுகி இருக்க கூடாது. ஒரு சில வினாடிகள், சில மணி நேரங்கள், சில நாட்கள் முழுகி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கடக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி கொடுக்குதுன்னா, நீயே அப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பான்னு நீ முடிவடைவார். ஒண்ணு நமக்குள்ள வருது, ஒரு சக்தி வருது, முத நாள் இருக்கு, 2வது நாள் இல்ல,
அப்ப நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒருவேளை அது கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு தோணுமா தோணாதா? அது அந்த கற்பனைங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை உன்கிட்ட உருவாக்கும். ஏன்னா இல்லைன்னா நீ கடவுள் ஆயிடுவார், நீ சாமின்னு சொல்லிடுவார். அப்ப உனக்கு என்ன பண்ணும்? உன் பக்கத்திலேயே உன்னை விட்டு வெளியில வந்து நின்னுக்கும். நின்னுகிட்டு அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு உனக்குள்ள நடந்த காட்சி இருக்குல்ல, அது பசுமையா அது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாரு. அப்ப அடுத்த வேலையை பார்க்க போனதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ திருப்பி வருவான். வந்தோன்னா உங்களுக்குள்ள போன வாரமே இப்படிதான் இருந்துச்சு, இந்த வாரமும் இப்படிதான் இருக்கு. இதை போய் யார்கிட்ட கேட்கறது? குருக்கிட்ட கேட்டா அவர் ஏதாவது சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சுடுவாரு. இதை போய் கேட்கவும் முடியாது. மைக்க கொடுக்குறாங்க, நம்ம எங்க கேட்கறது? நம்ம வாரம் வாரம் ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல டெய்லியும் ஒரு ஒளி விடுது. அதை போய் கேட்க முடியுமா? கேட்டா எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. அவரும் அதுக்கு ஏதாவது ஒரு வேற விதமா ஏதாவது பதில சொல்லி விட்டு போயிடுவாரு. நம்ம போய் அவர்கிட்ட போய் வாதமா பண்ண முடியும்? வேற ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படின்னு நிறைய பேருக்குள்ள இந்த தாட் இருக்கும். இப்ப நிறைய பேர் கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும், கலந்துரையாடல் பண்ணணும், குருவோட பேசணுங்கிற அந்த தாட் இருக்கும். அந்த தாட்டு எங்க மிஸ் ஆகுது அப்படின்னா, இது நம்மளே இன்னும் உறுதிப்படுத்திக்கல நமக்குள்ள இருக்கிறது நிஜமா பொய்யான்னு. இவர்கிட்ட வேற சொல்லி இவர் டமால் டுமால்னு உடச்சு விட்டாருன்னா சிக்கலா போயிருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை நம்மளே ரசிச்சுட்டு அது வந்தாங்க அப்படியே போடிக்குவோம். அவர் பாக்குறோம், ஏதோ ஒண்ணு நடக்கலாம், புரியுதுங்களா? அப்படி திடீர்னு அம்மா தேங்காய் சட்னி தான் வைக்க சொன்னா தக்காளி சட்னி வச்சுட்டால, அந்த மாதிரி நம்ம ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கோம். இவரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது அடிஷனலா கிடைச்சிட்டா பெஸ்ட் தான், கிடைக்கலையா பரவாயில்ல போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ப்ராசஸ், ஒரு செயல். இதுல வெகு சிலர் மட்டும்தான் கோயில்ல தேங்காய் உடைச்சாலும் ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க, செதற்காய் அடிச்சாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஓடி போய் பொறுக்கிட்டு ஓடுவாங்க. ஆனா ஒருத்தன் சாமியும் கும்பிட மாட்டான், தேங்காவும் பொறுக்க மாட்டான், அப்படியே உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இந்த கூட்டத்துல வெகு சில பேரு ஒரு குருவை அலட்டிக்காம அவர் போறாருல அந்த பாதையில நான் போறேன்ப்பா அப்படின்னு போவான். புரியுதுங்களா? அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவர் போறாரு, அவர் பின்னாடியே போவோம். அவர் எங்கேயோ போறாருல, அவரோடய போவோம். இப்ப நான் இங்கிருந்து என்னத்தை கிழிச்சேன், என்ன சாதிச்சேன்? பல பேரோட போனேன். ஒருத்தன் கொண்டு போய் ஜவுளி கடையில விட்டான், ஒருத்தன் நகை கடையில விட்டான், ஒருத்தன் கொண்டு போய் சுடுகாடு பக்கத்துல எங்க பெரிய பசத்தை போயிட்டாரு அழுவுனா. இப்படி பல ரூட்ல கொண்டு விட்டாங்க. இப்ப இவரோடய போவோம், இவர் எங்கதான் போறாரு அப்படி போவோம். இப்ப இவங்களோட எல்லாம் போய் என்ன சாதிச்சோம், இவரோட அப்படி போவோம் அப்படின்னு சில பேரு என்ன ரியாக்ட்னே தெரியாம போயிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்பாங்க, இப்படியே போய்கிட்டே இருக்கிறியா, அவர் என்ன கொடுத்தாரு தெரியாது. அவங்க அப்பா என்ன போனீங்க டெய்லியும் முடியாது. அப்ப ஒரு நாள் அவன் கேட்டான், உங்க கூட இருக்கணும் நீங்க என்ன கொடுத்தீங்க? அவரு அப்படியே, நான் உனக்கு இட்லி கொடுத்தேன், பூரி கொடுத்தேன், பொங்கல் கொடுத்தேன், அப்புறம் நேற்று கூட பெட்ரோல் போட காசு கொடுத்தேன். அவரு இட்லி எல்லாம் கொடுக்குறாரு, பூரி எல்லாம் கொடுக்குறாரு, ஏசி எல்லாம் போட்டு விடுறாரு, நிறைய கருத்துக்கள் எல்லாம் பேசுறாரு, உங்களோட பேசிட்டு அவர் நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அதை தாண்டி போவோம் அப்படின்னு தோணுது, நான் போறேன் அவ்வளவுதான். நீங்க ஹெட்டிங்க படிக்கிறாரு, நான் முழு பேப்பரையும் படிக்கிறது கிடையாது, வாங்கி கம்கடையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி இதையும் படிக்கணும், அதான் ஒருத்தர் போறாரு படிச்சவரு, அவர் பின்னாடியே போவோம் அப்படின்னு நான் என்னமா பாக்குறேன்னா அவராவே பாக்குறேன். அதனால நான் படிக்கிறதே கிடையாது, அவர் பின்னாடியே போறேன், இதுதான் விஷயம் அப்படின்னா அவங்க 2 பேரும் என்ன பையன் தத்துவம்லாம் பேசுறான், வேற மாதிரி இருக்கிறான், அவரு குருவோட ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல இருக்கிறாருல்ல, அது அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள இது தோணலாம், செய்யலாம். அதுக்காக தான் உங்களுக்குள்ள சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்த லைஃப்ல இது ஒரு இப்ப சமீப காலத்துல இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல, இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்ககிட்ட பேசியிருப்பாங்களா, உங்களுக்குள்ள கடத்திருப்பாங்களான்னு தெரியாது. அது எனக்கு ரொம்ப முக்கியமா, எதுவுமே பொருளை தொடாம ஒருத்தர் அவர் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை தொட்டுட்டா அது ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் ஆகும். இப்ப ஒரு பொருளுங்கிறது நானும் ஒரு பொருள் தான். அப்ப என்ன பொருளா பார்க்காம என்கிட்ட இருந்து வர்ற அலைவரிசையை மட்டும் பார்த்தா ஒரு பிரில்லியண்டா நீங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஒரு பொருளா பார்த்தீங்கன்னா, அப்ப எந்த ரூபத்திலேயோ அதை வணங்குறதுக்கோ அதோட போய் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுது. அப்ப அதுதான் ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு சூழல்கள் வரக்கூடாது அப்படின்னு நான் மக்களாக இருக்க உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதும் உங்ககிட்ட இருந்து சொல்லணும்னு நினைக்கிறதும் அதுதான். அப்ப உங்களுக்குள்ள இருந்து என்னன்னா, ஒரு கிரெடிட், உங்களுக்கு பல நாள் நீங்க அழுதுருக்கீங்க, நீங்க ஒரு நாள் சிரிக்கணும், நீங்க ஒரு நாள் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கும் அந்த சிரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் பணமா இருக்கக்கூடாது.
அதுல பணமே இல்லாம ஒரு அதிகாரம் படைத்த ஒருத்தரை திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த அதிகாரத்துல இந்த நாட்டோடைய ராஜா ஒரு நாள் உங்களுடைய ஏதோ ஒரு வாசகத்தையோ ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அவரு உங்களை சந்திக்க வந்துட்டார். எப்படி இருக்கும்? அப்ப பணம் இல்லாம அதிகாரம் செலுத்தாம ஒரு தனி மனிதன் தன்னை யாருன்னு, தன்னுடைய வெளிச்சம் யாருன்னு வெளியில காட்டுற நாள் மறக்க முடியாத நாள். அவ்வளவுதான் இதோடைய சூழல். அப்ப ஒரு தாயும் ஒரு ஒரு தகப்பனும் ஒரு பையனை பாக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற உங்களே சொல்றேன், உங்களை பாக்குறாங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு குரு கிட்ட வந்திருக்கீங்க, எந்த காசு எந்த முன்னேற்றமே இல்லை. ஆனா ஒரு நாள் உங்களை பல பேர் உங்களை பாக்குறாங்க. ஒரு காலகட்டத்துல ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களே பாக்குறாங்க. அப்ப உங்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் பண்றாங்க, இல்ல உங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன், என்னமோ தெரியல உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்லல. ஒரு 500 பேர் சொல்றான், ஒரு 50 பேர் சொல்றான், ஒரு 100 பேர் சொல்றான். அப்ப தாயும் தந்தையும் நம்ம சொந்தக்காரன் கூட நம்மளை பார்க்க வரமாட்டான். அப்ப நம்ம புள்ள எந்ததுமே சம்பாதிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா எத்தனையோ பேர் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு கருத்து சொல்லுங்களேன், ஏதாவது ஒண்ணு பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்கிறது அது எவ்வளவு பெரிய பிரமிப்பாகவும் எவ்வளவு பெரிய பூரிப்பாகவும் அவங்களுக்குள்ள ஏற்படும். அப்ப எதுவும் செய்யாமலே இந்த இந்திய திருநாட்டுல எதுவும் சம்பாதிக்காமையே எந்த பொருளையும் தொடாமையே இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் நம் ஞானிகள். எதுவும் சம்பாதிக்கல, எந்த பொருளையும் தொடல. ஆனா அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய புத்தகமோ அவங்களுடைய எழுத்தோ காலம் கடந்து பிரசன்ட்ல அப்படியே நிக்குது, பார்த்துட்டு பிரமிக்கிறாங்க. அப்ப அதே சூழல் இங்க இருக்கிற மக்களுக்குள்ள அந்த தன்மை விதைக்கப்பட்டணும். நீங்க உழைங்க, நீங்க சம்பாதிங்க, நீங்க பிசினஸ் பண்ணுங்க. பார்ட் டைமா நான் என்ன பண்றேன்னா என்னுடைய நல்ல காற்றை வச்சு உங்களை இன்னொரு நல்ல தன்மைக்கு மாத்துறதுக்கு நான் ஒரு பக்கம் வேலை செய்யறேன். நீங்க ஓடி போய் உழைச்சிக்கிட்டு இருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. ஆனா இந்த பக்கம் உழைப்பு ஒரு பக்கம் ப்ராசஸ் நடக்கட்டும், ஒரு பக்கம் உங்களை மாத்துற ப்ராசஸ் என்ன மாதிரி ஆளாவது நடக்கட்டும். இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதுக்குள்ள நான் உங்களை ஒரு நகைக்கடையில சீட்டு போடுற மாதிரி ஒரு கமிட்மெண்டா, ஒரு செயலா, ஒரு வடிவமா எதுவுமே சொல்லலையே. உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, உன்னுடைய செயல் வடிவங்கிறது வீட்டுல ஒரு அதிகாலையில 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா அப்படியே குளிச்சுட்டு மனமற்றவர் உடலற்றவர் உணர்வற்றவர்னு ஒரு 5 தடவை 10 தடவை முடிஞ்சா சொல்லிட்டு அப்படியே மௌனமா சும்மா உட்காந்துரு. இவ்வளவுதான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான். யார்கிட்டயோ ஒரு பெரியவர்கிட்ட டீ கடையில பேசிக்கிட்டு இருக்க, உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க, உங்க மனைவி ஒரு மிளகு பொங்கல் வச்சுட்டு அதை 1/2 மணி நேரம் புகழ்ற, சரியா இல்லைன்னா 1/2 மணி நேரம் திட்டுற. அந்த 1/2 மணி நேரத்தை இந்த வெட்ட வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை சும்மா இப்படி எம்டினஸா ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்காந்துரு. ஒரு நாள் திடீர்னு அந்த மனமற்றவர் உடலற்றவர் உணர்வற்றவர் சொல்லும் போது திடீர்னு ஒரு சுவாசம் வந்துட்டா உனக்கே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு தியானம் இருக்கும், ஒரு மௌனம் நடக்கலாம். அப்ப ஒரு நாள் அந்த மௌனம் நடக்கலாம், ஒரு நாள் தியானம் நடக்கலாம், அதுவே திருப்பி கண்டினியூ ஆகலாம். அப்புறம் நீ அடுத்ததுக்கு என்னன்னா, நீ தியானம் பண்ணாமையே உனக்கு எங்கெங்கெல்லாம் செட்பேக் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் சோகம் வருதோ, எங்கெங்கெல்லாம் துயரம் வருதோ, அப்ப ஆறுதல் சொல்றது நண்பனா, தோழனா, கடவுளா, குருவா இந்த காற்று உன்னை அப்படியே தேத்தி புள்ள திட்டினா எல்லாரும் பேசினா கூட இந்த தியானம் பண்ணிட்டு வெளியில வந்தோன்னா எவ்வளவு பெரிய சோகமும் கலைஞ்சு போயிடும். தாய் இறந்துட்டா, தகப்பன் இறந்துட்டான், என்ன அழுது என்ன செஞ்சாலும் அந்த சோகத்தை மறக்க முடியாது. ஆனா தன் அறியாம ஒரு 1/2 மணி நேரம் தியானம் மௌனம் கிடைச்சிச்சுன்னா அந்த சோகம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். அப்ப இந்த உலகத்திலே பெரிய நோய் வந்துடும். இந்த நம்பிக்கையை எந்த புத்தகத்தாலையும் இந்த உலகத்துல ஏற்படுத்த முடியாது. ஆனா ஒரு மௌனம் கிடைச்சிச்சுன்னா அந்த நோய் கூட அவனும் நம்ம நண்பன் தான். அவன் ஏதோ நம்ம உடம்புல ரொம்ப பிரியப்பட்டு இருக்கிறேங்கிறான், பாத்துக்கோ அப்படிங்கிற அந்த தாட்டு வந்துடுது. இதுதான் விஷயம், இதுதான் சூழல். இதனாலதான் இப்ப ஒரு இங்க சென்னையில் இருக்கிறோம், ஒரு அறையில் இருக்கிறோம். நேற்று உங்களை சந்திச்சோம், இன்னைக்கு உங்களை சந்திக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் கிடையாது, சந்திக்க வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. சந்திச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா உள்ள இருக்கிற அந்த சூழல் அது என்ன பண்ணுது? அது என்ன சூழல் பண்ணுது? ஒரு காற்று ஒரு இடத்துல வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல வீசினா பத்தாது, பல இடத்துல வீசப்படும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி புரிதலை உங்களுக்கு ஏற்படுறதே ரொம்ப கடினம். ஏன்னா நம்ம பண்டைய காலகட்டத்தில இருந்து சாமியாரே குருவையோ பார்த்த விதம் வேற, நம்ம அணுகுன முறை வேற. அப்ப இது வேற மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இருக்குங்கிறதா நம்ம சொல்றோம்.